நம்ம இப்போ WPF அப்ளிகேஷனில் ஒரு ஃப்ளோ டாக்குமெண்ட்டுக்கு அனடேஷன் சர்வீஸ் எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு WPF அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் அது விஷுவல் ஸ்டுடியோ 2010 எக்ஸ்பிரஸ் எடிஷனில் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், WPF அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன டைட்டில் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் அனடேட் ஃப்ளோ டாக்னு கொடுக்குறேன். அனடேட் ஃப்ளோ டாக். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கிரிட் எலமெண்ட்டை ஸ்டாக் பேனலாக மாற்றிக்கலாம். ஸ்டாக் பேனல் ஓரியன்டேஷன் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்டாக் பேனலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடர் இதோட எக்ஸ் நேம் நான் ஃப்ளோ டாக் ரீடர்னு கொடுக்குறேன். ஃப்ளோ டாக் ரீடர். இந்த ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடருக்குள்ளே ஒரு ஃப்ளோ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃப்ளோ டாக்குமெண்ட் இதுக்குள்ளே எவ்வளோ பேராகிராஃப்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும். இன்னொரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் அகைன் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃப் ரைட். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் இங்கே கொண்டுட்டு வந்து வச்சுக்கலாம். நான் சாம்பிள் டெக்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இந்த ஃப்ளோ டாக்குமெண்ட்டுக்கு நம்ம அனடேஷன் சர்வீஸ் ஆட் பண்ணலாம். நார்மலாக ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடரில் பேஜை ஜூம் பண்ணி பார்க்கலாம், பேஜ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் அனடேஷன் சர்வீஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடரில் பில்ட்-இன் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சில பட்டன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடர் அப்புறம் ஒரு ஸ்டாக் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பட்டன்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். பட்டன் இதோட கண்டென்ட்டில் நான் டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பட்டனை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதோட கண்டென்ட்டை வந்து நான் டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட், இதோட கமாண்டில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு அனடேஷன் சர்வீஸ் நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் மேலே ஆட் பண்ணிக்கணும். இது இந்த விண்டோ எலமெண்ட்குள்ளே XML NS ANNOT அப்படின்ற நேமில் நான் அசைன் பண்ணுறேன். ANNOT ஈக்குவல் டு என்ன நேம் ஸ்பேஸ் அப்படின்னா system.windows.annotations அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷன் ஃப்ரேம்வொர்க் நேம் ஸ்பேஸை ஆட் பண்ணிக்கிறோம். ரைட். இப்போது இந்த கமாண்டில் ANNOT: annotation-service.create-text sticky note கமாண்ட்னு கொடுக்கணும். அதாவது ANNOT: annotation-service.create sticky note கமாண்ட்னு கொடுத்துட்டு இந்த பட்டனை நம்ம ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடர் கூட பைண்ட் பண்ணணும். இதுக்கு கமாண்ட் டார்கெட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் டார்கெட் ஈக்குவல் டு பைண்டிங் எலமெண்ட் நேம் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடருக்கு என்ன எக்ஸ் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கணும். இங்கே ஃப்ளோ டாக்குமெண்ட் அதாவது ஃப்ளோ டாக் ரீடர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேம் இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன், ஃப்ளோ டாக் ரீடர். ரைட். இப்போது இதே மாதிரி இன்னொரு பட்டன்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து இங்க் ஸ்டிக்கி நோட் க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்க போகிறோம். அதனால் இதோட கண்டென்ட்டில் இங்க் ஸ்டிக்கி நோட்னு கொடுத்துக்கிறேன். இதோட கமாண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணணும். க்ரியேட் இங்க் ஸ்டிக்கி நோட் கமாண்ட்னு கொடுக்கணும். இங்க் ஸ்டிக்கி நோட் கமாண்ட். ரைட். இதே மாதிரி இன்னொரு பட்டன் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து ஸ்டிக்கி நோட் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட கண்டென்ட்டில் நான் டெலீட் ஸ்டிக்கி நோட்னு கொடுத்துக்கிறேன். டெலீட் ஸ்டிக்கி நோட். அதே மாதிரி கமாண்ட்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல டெலீட் ஸ்டிக்கி நோட்ஸ் கமாண்ட்னு கொடுக்கணும். டெலீட் ஸ்டிக்கி நோட்ஸ் கமாண்ட். நெக்ஸ்ட் நம்ம இந்த விண்டோவில் 2 ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று விண்டோ இனிஷியலைஸ், இன்னொன்று விண்டோ க்ளோஸ். இந்த விண்டோ எலமெண்ட்டில் வச்சுட்டு இனிஷியலைஸ் ஈக்குவல் டு நியூ ஈவெண்ட் ஹேண்ட்லர், க்ளோஸ் ஈக்குவல் டு நியூ ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஓகே. இந்த ஈவெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கோட் பிஹைண்ட் ஃபைல் போவோம். இந்த கோட் பிஹைண்ட் ஃபைலில் இப்போ நமக்கு 2 ஈவெண்ட் ஆட் ஆகியிருக்கு. யூஸ் பண்ணக்கூடிய நேம் ஸ்பேஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அனடேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த அனடேஷன் சர்வீஸ் அப்படின்றது யூஸிங் சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் அனடேஷன்ஸ் அப்படின்ற நேம் ஸ்பேஸில் இருக்குது. அதனால் இந்த நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அனடேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அனடேஷன் ஸ்டோர் யூஸ் பண்ணிக்குவோம். இதோட நேம் ஸ்பேஸ் யூஸிங் சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் அனடேஷன் டாட் ஸ்டோரேஜ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஃபைல் ஹேண்ட்லிங்காக யூஸிங் சிஸ்டம் டாட் ஐஓ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஸ்ட்ரீம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த குளோபலில் ஃபைல் ஸ்ட்ரீம் கால்ட் ஆஸ் எஃப்எஸ்னு கொடுத்துக்கிறேன். எஃப்எஸ் அப்படின்ற நேமில் ஒரு ஃபைல் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த விண்டோ இனிஷியலைஸ் ஈவெண்ட்டில் ஒரு அனடேஷன் சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறோம். அனடேஷன் சர்வீஸ் equal to annotation service dot get service. இதுக்குள்ளே இந்த ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடருக்கு நேம் கொடுத்துக்கணும். நம்ம க்ரியேட் பண்ணது ஃப்ளோ டாக் ரீடர்னு கொடுத்துருந்தோம். ஃப்ளோ டாக் ரீடர் கொடுத்துட்டு ரைட். ஸோ இப்போ ஃப்ளோ டாக் ரீடருக்கு இருக்கிற அனடேஷன் சர்வீஸ் கெட் பண்ணி இந்த சர்வீஸில் அசைன் பண்ணிடுறோம். இப்போ இதை செக் பண்ணுவோம். ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கோங்க. if service equal to null, service null இருந்தா fs equal to new file stream annotate storage dot xml comma file mode dot open or create. ஸோ ஃபைல் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபைல் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சர்வீஸ் ஆட் பண்ணுறோம். நியூ சர்வீஸ் சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ அனடேட் சர்வீஸ் ப்ராக்கெட்டில் ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடருடைய நேம் கொடுக்கணும். ஃப்ளோ டாக் ரீடர். நெக்ஸ்ட் அனடேஷன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணலாம் ஸ்டோரேஜ்க்காக. அனடேட் ஸ்டோர் கால்ட் as ஸ்டோர் ஈக்குவல் டு நியூ XML stream store. இதில் இந்த ஃபைல் ஸ்ட்ரீம் கொடுத்துக்கோங்க fs. இப்போ இந்த அனடேஷன் ஸ்டோரை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக இதோட ஆட்டோ ஃப்ளஷ் ட்ரூ பண்ணிக்கலாம். ட்ரூ டாட் ஆட்டோ ஃப்ளஷ் ஈக்குவல் டு ட்ரூ. ஃபைனலாக சர்வீஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். சர்வீஸ் டாட் எனேபிள் ப்ராக்கெட்டில் ஸ்டோர் அனடேஷன் ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சர்வீஸில் ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடரில் இருக்கிற அனடேஷன் சர்வீஸை கெட் பண்ணி சர்வீஸில் அசைன் பண்ணுறோம். சப்போஸ் அந்த சர்வீஸில் எதுவுமே இல்லை நல்லா இருந்ததுன்னா ஒரு ஃபைல் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபைல் ஸ்ட்ரீம் அனடேட் ஸ்டோரேஜ் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற ஃபைல் மோட் ஓப்பன் ஆர் கிரியேட். நெக்ஸ்ட் ஒரு சர்வீஸ் நியூவாக க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா சர்வீஸ் நல்ல இருக்கிறதுனால சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ அனடேஷன் சர்வீஸ். இது எந்த ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடருக்கு வேணுமோ அந்த ஃப்ளோ டாக்குமெண்ட் ரீடர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனடேஷன் ஸ்டோர் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டோர் ஈக்குவல் டு ஒரு XML ஸ்ட்ரீம் ஸ்டோர் யூஸ் பண்ணி இதில் என்ன ஃபைல் ஸ்ட்ரீமோ அந்த ஃபைல் ஸ்ட்ரீமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனடேஷன் ஸ்டோரோட ஆட்டோ ஃப்ளஷ் ட்ரூ பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பஃபரில் இருக்கிறத ஃப்ளஷ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் சர்வீஸ் எனேபிள் பண்ணுறோம். இந்த எனேபிள் உள்ள நீங்கள் ஒரு அனடேஷன் ஸ்டோர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் ஈவெண்ட் பார்ப்போம். இந்த க்ளோஸ் ஈவெண்ட்டில் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். annotate service equal to annotation service dot get service. Next or if condition service not equal to null and service dot is enabled. Service not equal to null ஆகும். enabledலையும் இருந்ததுன்னா சர்வீஸை விண்டோ க்ளோஸ் பண்ணும்போது டிசேபிள் பண்ணுறோம். service dot disable. அதே சேம் டைம் ஃபைல் ஸ்ட்ரீமை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபைல் ஸ்ட்ரீம் டாட் க்ளோஸ். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் போல்டில் கொடுத்தோம், அதனால் போல்டில் இருக்குது. ஃபைன் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், பேஜ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டுக்கு அனடேஷன் கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டிக்கி நோட் வேணுமோ கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஹைலைட் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் எனேபிள் ஆகும். அதர்வைஸ் அது உங்களுக்கு டிசேபிளாக தான் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கி நோட் வேணும்னா ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட் கொடுக்கலாம்.
இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டிக்கி நோட் க்ரியேட் ஆகும். இதில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் சாம்பிள் கமெண்ட்னு கொடுக்குறேன். இது டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட், இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்க் ஸ்டிக்கி நோட் வேணாலும் கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் இங்க் ஸ்டிக்கி நோட். இப்போ இதில் நீங்கள் உங்களுக்கு இங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிக்கலாம். நைஸ். இந்த மாதிரி நீங்கள் இங்க் ஸ்டிக்கி நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஸ்டிக்கி நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபைல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணதுனால ப்ரீவியஸ் ஸ்டிக்கி நோட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த ஸ்டிக்கி நோட்டில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டில் இருக்கும்போது டெலிட் ஸ்டிக்கி நோட் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் WPF அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அனோடேஷன் சர்வீஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.